தமிழர்களுக்கு கலப்பிற காலம் தான் இருண்ட காலம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இருண்ட காலத்துக்குள்ள தான் பரசுராமன் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து நோயை பரப்பி நம்மளோட தொழில்நுட்பத்தில் அழிச்சவன் தான் அந்த பரசுராமன். பரசுராமனை பல மதங்கள்ல திணிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்துல சண்டிகேஸ்வரன், கிறிஸ்டியானிட்டியில செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ், ஜெயினத்துல மகாவீர், அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல பாபர். இந்த மாதிரி பல மதங்கள்ல பரசுராமனை திணிச்சிருக்காங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? இங்கேதான் நம்ம பாண்டியன் ஐயோட டீ குடிங்க இருக்கு. இவங்க கதையில பல விஷயங்கள் ஒத்து போகுது. அதுல செயின்ட் நிக்கோலஸ் மற்றும் பாபர் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒத்து போகுதுன்னு அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாபர்ங்கிற பேரை பத்தி பார்ப்போம். பாபர்ங்கிறதா பாபர்ங்கிற மாறிச்சு. பாபர்னா வால் பிளஸ் வார்ங்கிற அர்த்தம். வாருங்கிறது மலைத்தொடரில் வசிச்சவங்கிற அர்த்தம். பரசுராமன் மலைத்தொடரில் வசிச்சவன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது நிக்கோலாஸ், அந்த பேர் வந்து நாய்க்குனன்கிற பேர்ல இருந்து வருது. நாய்க்குனன், நைக்கோலாஸ் அந்த மாதிரி தான் வருவது. ஒரு முக்கியமான விஷயம், டிசம்பர் 6ஆம் தேதி இந்த தேதியில இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் ஒத்து போகுது. அது என்ன? இல்லை, செயின்ட் நிக்கோலாஸ் இறந்த தினமும் டிசம்பர் 6 தான். முக்கியமா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமும் டிசம்பர் 6 தான். பரசுராமர்ன்ற பெரிய பேரை சுருக்கி பாபர்னு வச்சுட்டான். பல்லாவரத்துல பாபர் சாஸ்திரிகள்னா ரொம்ப பிரபலம். இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம முனைவர் திரு பாண்டியன் ஐயா ஆய்வுகள் பண்ண தமிழ் சிந்தனை சேனலை பாருங்க. யார் அந்த